சாதாரண பிளாஸ்டிக் ஒயர்லேருந்து இப்படிப்பட்ட அழகான ஸ்லிங் பேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவை 5 அடியில் 28 ஒயர்கள். ஸோ இந்த 28 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயர் எடுத்து 2ஆக மடித்து இப்போ நான் செய்கிற மாதிரி ரன்னிங் ஒயரை அதில் வச்சு அளந்துக்கோங்க. நம்ம இப்போ பேஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு இப்படி அளந்துட்டு வந்து இங்கே இந்த முடிவில் அதை ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நாட்டை நம்ம போட போகிறோம். ஆம்லா நாட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிக்னஸ்க்காக சொல்கிறேன், ஆம்லா நாட்டுக்கு நமக்கு 3 ஒயர் வச்சு போடணும். ஸோ ரன்னிங் ஒயர் கூட 2 கட் ஒயர் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட் கட் ஒயர் நான் சேர்த்துருக்கேன், லூப் மாதிரி வச்சுட்டேன். செகண்ட் கட் ஒயரை இந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, ரெண்டையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஒயரை நம்ம ரைட்டில் தூக்கி போடுவோம். லெஃப்டில் இருக்கிற ஒயரில் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், அதாவது ரைட்டில் இருக்கிற லூப்பில் போடலாம். லூப்பை லூஸாக வச்சுக்கிட்டா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மடித்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன், டைட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரைட்டில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லேயுமா நம்ம இப்போ போடணும். சரிங்களா, இந்த 2லேயும் சேர்த்து போடணும். இப்படி போட்டு எல்லா ஒயரையும் நம்ம டைட் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு ஆம்லா நாட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆம்லா நாட் நமக்கு ரெடி. இப்போது எதிரும் புதிருமாக இருக்கிற கட் ஒயர்ஸ் 2 கட் ஒயர்லையுமே நீங்கள் வந்து சரியான அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2வது போடலாம். ஸோ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய 28 ஒயரையும் கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம மொத்தம் 2 ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 14 ஆம்லா நாட் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ 2வது ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆம்லா நாட் கூட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். ஏன்னா கொஞ்சம் அது பெருசாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து பேக் முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், செகண்ட் நாட் நம்ம போட்டாச்சு. ஸோ எல்லா ஒயரையும் நம்ம இணைச்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ 14 ஆம்லா நாட் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணுறதுக்கு இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து வச்சு இங்கே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயருடைய லென்த் எடுத்து அந்த லென்த்தை அளந்து இங்கே நம்ம வெட்டிக்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் லைன் ஓகே. இப்போது செகண்ட் லைன் போடுறதுக்கு 2 ஆம்லா நாட்டுக்கு இடையில இருக்கிற இந்த 2 ஒயரில் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துப்போம், இந்த முதல்ல இருக்கிற அந்த ஒயரில் வச்சு அளந்துப்போம். இந்த இடத்துல தான் நம்ம நாட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை ஃபோல்டு பண்ணிப்போம். இப்போது இந்த 2 ஒயரில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற ஒயரை லூப்பாக போடுங்க. அடுத்தது ரைட்டில் இருக்கிற ஒயரை போட்டு ஆம்லா நாட்டை இங்கே போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு அழகான ஒரு ஆம்லா நாட் இந்த 2 நாட்டுக்கு இடையில வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ டைட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எப்பொழுதுமே நம்ம செகண்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திரும்பவும் ஒயர் 2 பக்கமும் மேலும் கீழையும் சமமாக இருக்குதா அப்படிங்கிறத 2 ஒயர்லையுமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாட்டாக போட நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டாக போடும்போது ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற நாட்ஸை டைட் பண்ணியும் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் கூட அழகாக வரும். ஒரே மாதிரி அதாவது மேடு பள்ளம்னு இல்லாமல் சமமாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிவிட்டு முதல்ல அளந்துட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நாட் நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஸோ ஆம்லா நாட் கூட போடும்போது இந்த விஷயங்களை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் ரோ எப்போதுமே லூஸாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம முந்தி செஞ்ச மாதிரியே ரன்னிங் ஒயரை அளந்து வெட்டிப்போம். இப்போ பேஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 ரோஸ் போட்டு காமிச்சேன் இல்லையா. ஸோ மிச்சத்தையும் நான் போட்டுட்டேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ. சென்டரில் போட்டது 14 நாட்ஸ். அடுத்து 3 ரோ மேலேயும் 3 ரோ கீழேயும் போட்டிருக்கேன். அப்படி பண்ணும்போது கடைசியாக நம்ம முடிக்கும் போது 11 நாட் இருக்கும் நமக்கு. ஸோ மேலே 3 ரோ கீழே 3 ரோ போட்டிருக்கோம்.
ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக 7 ரோஸ் இருக்குது, 6 கார்னர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது கூட சைடு எழுப்புறதுக்கு முன்னாடி. அதாவது இந்த ஒவ்வொரு நாட்லேயும், ஒவ்வொரு மூலையில் இருக்கிற நாட்லேயும் 3 ஒயர் இருக்கும் பாருங்கள். 3 ஒயர் இருக்கும். அதில் இருக்கிற சென்டர் ஒயரை நம்ம எடுத்து கொஞ்சம் விட்டுட்டு, சொருகிறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், 2 இதில் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி மற்றதுலையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி அதை சொருக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே நம்ம சொருக ஆரம்பிச்சிடலாம். செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்படி இழுக்கும் பொழுது பின்னாடி வந்து பார்த்துக்கோங்க, நம்மளோட நாட் ஷேப்பு வந்து ஒழுங்காக இருக்குதா அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே தள்ளி, ஓகேங்க, அதை சரி செய்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த லைனில் அப்படியே அந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரியே இந்த மற்ற கார்னர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சொருகிப்போம். சொருகி முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சைட்லேருந்து வர்றதுனால இந்த சென்ட்ரு ஒயரில் வந்து மீட் பண்ணும். ஸோ இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயர்ஸ்லாம் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய பேஸு பின்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கூடையோடைய சைடை வந்து எழுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸி. இனி நம்ம கார்னர் திருப்புறதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே, அதாவது அந்த சைடில் ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே நம்ம ஆம்லா நாட் போட ஆரம்பிச்சிடலாம். எப்பொழுதும் மாதிரி கொஞ்சம் சொருகிறதுக்காக ஒயரை விட்டுட்டு, ரன்னிங் ஒயரில் சொருகிறதுக்கு ஒயரை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டை இப்போ நான் போட்டுட்ருக்குறேன். ஸோ இது போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி எல்லா நாட்ஸையும் அப்படியே போட்டுட்டு வாங்க. சுற்றி போட்டுட்டு வரும்பொழுது கடைசியாக நாட்டு வந்து முடிக்கிறோம். இங்கேயும் நம்ம லேடர் நாட் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ லேடர் நாட்டில் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விட்ட அந்த துண்டு ஒயரை வந்து உள்ளே சொருகிடணும். ஸோ இதை சொருகி முடிச்சிட்டதுக்கப்புறம் லேடர் நாட் போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ எனக்கு வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட் ரோவில் லேடர் நாட் போடும் பொழுது அது பதிவாகலை. அதனால் இப்போ செகண்ட் ரோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ரோவில் போட்டாலும் செகண்ட் ரோவில் போட்டு காமிச்சாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இங்கே வந்து நமக்கு 2 ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயரையும் நம்ம லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டிலேருந்து ஆரம்பிங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப்பு தான் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட்லேருந்து ஆரம்பிங்க. லெஃப்ட் ஒயரை லூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் ஒயரை லூஸ் பண்ணுங்கள். இதே தான் நம்ம பாக்ஸ் நாட்லேயும் செய்வோம். அங்கே ஒரு ஒயரை தான் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே 2 ஒயர் லூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயரை வந்து நம்ம பின்பக்கமாக மடிச்சுக்கிறோம். கூடைக்கு பின்னாடி போகணும். ஓகேங்களா? இப்போது அந்த ஃபார்ம் பண்ண லூப்பை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ண லூப்பில் விட்டுட்டு அதனுடைய ஒயர் எடுத்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த லூப்பை செகண்டில் லூஸ் பண்ணி வச்ச லூப்புக்குள்ளே விடுங்க. இது நம்ம மேலே வச்சு செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும். இது டேபிளில் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேமராவில் கவர் ஆகணும் ஒழுங்கான்றதுக்காக இப்படி செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதையும் உள்ளே விட்டு எடுத்தாச்சு. இப்போது அந்த சொருகி வந்தோம் இல்லையா, அதை நல்லா உள்ளே தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. கீழே இறக்கிட்டு, ஓகேங்களா? ஸோ நல்லா கீழே இறக்கிட்டு ரன்னிங் ஒயரையும் இந்த 2 ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு சரியாயிடும். ஸோ கடைசி நோட்டை நல்லா ஃபஸ்ட் நோட்டோடு வந்து இணைச்சி இது பண்ணுங்கள், இணைச்ச மாதிரி டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சுட்டு நம்ம பின்னாடி இருக்கிற ரன்னிங் ஒயரை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபஸ்ட் நாட்டில் வந்து அந்த பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே அந்த நாட்டுக்கு இடையில, இந்த 2 ஒயருக்கு இடையில வெளியே கொண்டு வந்துட வேண்டியது தான். ஸ்மூத் பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், பள்ளும் பகுதி கூடைக்குள்ளே இருக்கும், அந்த பக்கமாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில நம்ம ஃபஸ்ட்டு நாட்டை, தேர்ட் ரோவுக்கு ஃபஸ்ட் நாட்டை ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து அது செகண்ட் ரோவாக இருக்கும். ஸோ அதே இது தான் ஸோ அடுத்த ரோவோடைய ஃபர்ஸ்ட் நாட் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம கூடையை சுற்றி வர வேண்டியது தான். ஸோ சுற்றி இப்படி போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு சைடு வந்து எழும்பி நிற்கும். இந்த பாருங்கள் ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்குது. இந்த ஒயர் வந்து மெட்டாலிக் ஒயருங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்குது பேக். பாருங்கள், நான் 11 ரோ போட்டிருக்கேன். ஒரு ரோ நம்ம மடித்து விட்டு சொருகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு ரோ பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதை சொருகி விட்டுருங்க. க்ராஸாக இருக்கிற ஒயர்ஸ் ரெண்டாக இணைச்சி ஒரு ரோ பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் நம்ம சொருகிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பக்கமாக இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற ஒயர்ஸ் இருக்குது, அதையும் சொருகி முடித்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே நீங்கள் சொருகிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் நாட்லேருந்து சொருகணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நாட்லேருந்து சொருகி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நமக்கு பேகு ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பக்காவாக நல்லா ஸ்டர்டியாக சாலிடாக நிற்கிது பேகு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இன்னும் கைப்பிடி வைக்கணும். கைப்பிடி உங்களுக்கு வைக்க தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கைப்பிடி வைக்கவும் சொல்லித்தரேன். ஸோ கைப்பிடி வச்சாச்சு. கூட ஒரு க்ளோஸ்சரும் நம்ம போட்டாச்சு. க்ளோஸ்சர் வந்து ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரியான ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டில். பின்னாடி வந்து லூப் ஒன்று செஞ்சு அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்பவே ஈஸி. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த பேகு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.